ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் நான் என்னோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகமாக டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தேவைப்படுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது க்ளீனிங், குக்கிங், ஹெல்த்தி குக்கிங் அண்ட் சைல்ட் கேர் இந்த மாதிரி இடத்துல தான். ஸோ அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கண்டிப்பாக என்னோட வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாவே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் தூள்னு எல்லாமே வீட்லயே தான் பொடி பண்ணி அரைச்சிட்டுருக்கேன். அதிகமான கலப்படம் வந்து சமையல் பொருட்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடி வகைகள்ல தான் நடக்குது. ஸோ, அதனால அத அவாய்ட் பண்றதுக்காக தான் என் மைண்ட்ல வந்து அது செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அத வீட்ல தான் அரைக்கணும்னு. ஸோ, நான் அத எப்பவுமே லாட்டா அரைச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்ல டெய்லி யூசேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி பண்றப்ப நல்லா மசாலாஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இத அரைக்கிறதுக்கு பெரிய டைம் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஜஸ்ட் அத வறுத்து கொண்டு போய் மெஷின்ல குடுத்தோம்னா, அது வருஷத்துக்கும் அரைச்சு அப்படியே இருக்கும். நாமளே அரைக்கிற பொடி 1 வருஷம் ஆனாலும் கெடாது. நான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணணும்னு ரொம்ப நாளா லேபிள் வாங்கி வச்சுட்டேன். பட் இந்த ஒயிட் மார்க்கர் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அத எப்படியும் லேபிள் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் நான் ஊர்ல இல்லாதப்ப என்னோட ஹஸ்பண்ட் இது கன்வீனியன்ட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் போற டே. ஸோ, அதனால அவரும் வீட்ல இல்ல அப்படிங்கிறதுனால, காலையிலேயே குக் பண்ணது எல்லாமே இருக்கு. மத்தியானம் எனக்கு மட்டும் அப்படின்னு தனியா எதுவும் குக் பண்ண தேவையில்ல. ஸோ, மத்தியான டைம நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளாவே இந்த பொரி வறுத்து வைக்கணும், பொரி உருண்டை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, ஆயுத பூஜைக்கு நெறைய பொரி பாக்கெட்டா வாங்கி வச்சிருந்தோம். 1 கப் நாட்டு சர்க்கரைய லைட்டா தண்ணி விட்டு, அது கரைஞ்சு கொஞ்சம் பாகுபதம் வந்தோடனே, இந்த பொரிய கொட்டி, அத கிளறி விட்டு, லைட்டா சூடு இருக்கும்போதே உருண்டை புடிச்சிரணும். பட் நான் வந்து இதில சர்க்கரை கம்மியா போட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிற நெனப்புல சர்க்கரை 1 கப்பு போட்டிருக்க எனக்கு மனசு வரல. அதனால நான் கொஞ்சமா தான் போட்டேன். ஸோ, அத உருண்டை புடிக்க வரல. பட் பொரி வந்து டேஸ்ட் என்னமோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப தெகட்டவும் இல்லாம, லைட்டான அந்த ஸ்வீட்டோட சூப்பரா இருந்தது. அது உடனே காலியாயிருச்சு ஆக்சுவலி. வாழைப்பழமும் நெறைய பழுத்து, இதுக்கு மேல அத யாரும் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ, அத வந்து பனானா கேக் இந்த மாதிரி வாழைப்பழம் பழுக்கறதுக்காகவே சம்டைம்ஸ் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா, அந்த பனானா கேக் இதில பண்றது, நல்லா பழுத்த வாழைப்பழத்தில பண்றது, அவ்ளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி நான் நெறைய தடவ சேனல்ல காமிச்சிருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 4 வாழைப்பழத்துக்கு 3/4 கப் சர்க்கரை. அதையும் கலந்து நல்லா மிக்ஸியில போட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கூழ் மாதிரி எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் ஆயில். நான் எப்பவுமே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, கோகோனட் ஆயில் அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபிக்கு உங்ககிட்ட நீங்க எந்த ஆயில் இருக்கோ, அது எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சர்க்கரையும் நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 1/2 கப் மைதா இல்லாட்டி கோதுமை மாவு. இதையும் கலந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் கலந்துக்கிட்டு, நம்ம எல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டோம்னா, பேட்டர் ரெடி. இந்த பேட்டருக்குள்ள இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புடிச்சதோ அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ நீங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சம் சாக்லேட்டையும் கட் பண்ணி ஆட் பண்ண போறேன். ஸோ, இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா ரிச்சா இருக்க போது. இந்த ஆட் பண்ற சாக்லேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் கேக்கா மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நடுவுல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். மேல இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா கோட்டட் ஆயி கிரிஸ்பியா வரும். ஸோ, கண்டிப்பா இதில மேல மறக்காம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்க. இது பேக் ஆகுறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்ல நம்ம இன்னொரு ரெசிபி நான் இன்னைக்கு பண்ண போறேன். இன்னைக்கு புஜு வந்து ரொம்ப நாளா அந்த கிரேப்ஸ் வாங்கி குடுத்துட்டு, கிரேப் ஜூஸ் போட்டு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தான்.
ஸோ, அவனுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள சர்ப்ரைஸா கேக்கும் ரெடி ஆயிரும். அதுக்குள்ள நம்ப மொஜிட்டோவும் பண்ணி வச்சிரலாம். கிரேப் மொஜிட்டோ. கேக் ரொம்ப சூப்பர் அண்ட் சாஃப்ட்டா யம்மியா வந்திருக்கு. சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயி வீடு ஃபுல்லா கேக்கோட ஸ்மெல் தான் இருந்தது. அவன் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டான். அவனுக்கு இன்னும் அந்த மொஜிட்டோ இருக்கிறது தெரியல. ஆக்சுவலி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே கிரேப்ஸ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ நம்ம வினிகர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அதிலேயே ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வாஷ் பண்ணிட்டோம்னா, அ அதில பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு திருப்தியா, கில்ட் ஃப்ரீயா சாப்பிடலாம். இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. அதனால நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. மொஜிட்டோக்கு நம்ம எப்போ லெமனும், மின்ட்டும் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த மொஜிட்டோவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு, இந்த கிரேப் ஜூஸ 3/4 கிளாஸ் ஊத்தியாச்சு. கிரேப் வந்து நெறையாவே இருந்தது. அதனால 3/4 கிளாஸ் ஊத்திட்டேன். அதுக்கு மேல மொஜிட்டோவுக்கு கொஞ்சம் சோடாவோ, இல்ல 7 அப்போ கலந்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்க வேணா ஐஸ் கட்டி போட்டுட்டு குடுத்துடலாம். இத நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா. இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாரி ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ, அதனால நான் 7 அப்ப கொஞ்சம் ஆட் பண்ணேன். கடையில குடிக்கிற மாரி அதே டேஸ்ட்ல சூப்பரா வந்திருந்தது மொஜிட்டோ. எனக்கு எப்பவுமே குக் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பசங்களுக்கு புடிச்ச மாதிரி, வீட்ல ஹஸ்பண்ட் அவருக்கு புடிச்ச மாதிரி அ குக் பண்ணி குடுக்கறது, அவங்க அதுவும் அத சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணும்போது, வி ஃபீல் வெரி ஹேப்பி இல்லையா? இப்போ ஆரஞ்ச் ஃபுல் சீசன்ல இருக்கு. முன்னாடி கூட கொஞ்சம் பழம்லாம் ரொம்ப புளிப்பா வந்துட்டு இருந்தது. இப்போ ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப இனிப்பா வர ஆரம்பிச்சுருச்சு. அ நாங்க வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் லவர்ன்னு சொல்லணும். இந்த புளிப்பு பழங்கள் எல்லாம் எங்க ஃபேமிலில எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். புஜ்ஜுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஆரஞ்ச் பீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி, ஓரளவுக்கு நல்லா சேர்ந்த உடனே, அதில நான் பயோ என்சைம் பண்ணுவேன். இந்த பயோ என்சைம் வீடியோவ நான் நெறைய தடவ ஒவ்வொரு இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். அது ஒரு மல்டிபர்ப்பஸ் கிளீனர். கண்டிப்பா எல்லாரும் அத ட்ரை பண்ணி, எக்கோ ஃப்ரெண்ட்லியா வீட்லயே கிளீனர இவ்ளோ ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. நைட்டு கோபி பரோட்டா அப்படின்னு சொல்ற காலிஃப்ளவர் பரோட்டா பண்ண போறேன். இதுக்கு நல்ல காலிஃப்ளவர பேஸ்ட் மாரி அரைக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சீவறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்பவே டைம் ஆகுற மாரி தோணுச்சு. ஸோ செகண்ட் இந்த சாப்பர்ல ட்ரை பண்ணேன். அப்படியும் அது வந்து அவ்ளோ நல்லா பேஸ்ட் மாரி வரல. உதிரி உதிரியா. ஆக்சுவலி பேஸ்ட் மாரியும் இருக்கக்கூடாது. உதிரி உதிரியா இருக்கணும். ஸோ ஃபைனலி வந்து தண்ணி ஊத்தாம நான் மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சுட்டேன். அதில தான் இந்த மாரி பொடி பொடியா வந்தது. இந்த மாரி வந்தா தான் பராட்டா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டா வரும். தேய்க்கிறப்ப வெளில வராம இருக்கும். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோபி பராட்டா ட்ரை பண்றேன். பட் டேஸ்ட்டும், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பக்காவா வந்தது. யூசுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ, அதனால எப்பவுமே பக்காவா வரும். செகண்ட் டைம் பண்ணும்போது அந்த அளவுக்கு அ எஃபோர்ட் போட மாட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ, ஏதாவது ஒண்ணு சொதப்பும். யூசுவலா என்னோட விஷயத்துல இப்படியே தான் நடக்கும். உங்க யாருக்காவது இந்த மாதிரி ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வரும். பட் செகண்ட், தேர்ட் டைம் ப்ராப்பரா அந்த ரெசிபி வராது அந்த மாதிரி. காலிஃப்ளவர ஜஸ்ட் எல்லா மசாலாஸும் சேர்த்து உப்பும் கலந்து ரோஸ்ட் பண்ணி நல்லா வேக வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி. ஸோ நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் காலிஃப்ளவர போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 8 பால்ஸ் வந்தது. 8 சப்பாத்தீஸ் வந்தது. அண்ட் ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருந்தது. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு அண்டு காலிஃப்ளவர் பரோட்டா எல்லாமே ரொம்ப டேஸ்டியா வந்தது. நல்லாவே சாப்பிட்டோம். அதுக்கேத்த மாதிரி ஒரு புது டிஷ் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே, அதுக்கு பாத்திரம் அந்த அளவுக்கு விழுகும். அண்டு கிச்சன கிளீன் பண்ணுறதும் டபுள் டைம்ஸ் எஃபர்ட்டா இருக்கும். இதுதான் வந்து யூசுவலான நம்மளோட ஹவுஸ் ஒர்க்ல ஒரு இது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே படுத்தாச்சு. ஆனா நான் வந்து சமையல் பண்ணிட்டு, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கேஸ்ட் அயர்ன் எல்லாம் சீசன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஆ ரிமைனிங் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு படுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. இந்த வீடியோ ஒரு வேளை உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, இந்த மாரி வீடியோஸ் நெறைய பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு அது ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும்.
இன்னொரு ஒரு நல்ல கன்டென்ட்டோட, நல்ல வீடியோவோட உங்கள நான் சீக்கிரமே மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.